கேஸ் அப்ஜெக்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, கோர்ட்டில் கன்ஃபியூஷன் போட்டிருக்காங்க, ஆனால் இந்த அப்ஜெக்ஷன் டேபில் எனக்கு அது விசிபிளாக இல்லை அப்படின்றது தான் நிறைய பேருடைய கன்ஃபியூஷன். ஸோ இந்த அப்ஜெக்ஷன் டேப், அதாவது உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற அப்ஜெக்ஷன் டேப் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த அப்ஜெக்ஷன் டேப் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கேஸை வந்து கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணுறோம். அந்த கேஸை நான் ப்ரெசன்டேஷனாகவே ட்ரீட் பண்ணலை, அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறேன், அதாவது நான் வந்து அதுக்கு ஒரு ஃபைலிங் நம்பரோ எதுவுமே ஜென்ரேட் பண்ணலை அப்படின்ற மாதிரி நம்ம ரிட்டர்ன் பண்ணுற கேசஸ் தான் அப்ஜெக்ஷன் மெனுவில் விசிபிளாக இருக்கிற கேசஸ். ஸோ நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரையில் எல்லா கேஸுக்குமே ஃபைலிங் நம்பர் ஜென்ரேட் பண்ணிடுவாங்க, அதாவது எஸ்ஆர் நம்பர் ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. எஸ்ஆர் நம்பர் ஜென்ரேட் பண்ணிட்டா அந்த கேஸ் கண்டிப்பாக அப்ஜெக்ஷன் மெனுவில் விசிபிளாக இருக்காது, அது மை கேசஸ் மெனுவில் தான் விசிபிளாக இருக்கும். அப்ஜெக்ஷன் மெனுவில் ஒரு கேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஸு ப்ரெசன்டேஷனாகவே எடுக்கலைன்றதுனால நமக்கு லிமிட்டேஷன் பீரியட்லேருந்து எல்லாமே இஷ்யூ ஆகும். ஸோ அதுக்காக கோர்ட்டில் நீங்கள் ஒரு ஃபைலிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃபைலிங் நம்பர் ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. ஜென்ரேட் பண்ணிட்டாலே அந்த கேஸ் மை கேசஸ் டேபில் போயிடும். ஸோ மை கேசஸ் டேபில் டேட் வைஸ் கிளிக் பண்ணி டேட் நாட் கிவன்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கேஸ் எல்லாமே இந்த ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எஃப்னு தெரியும். இந்த கேஸ் எல்லாமே நம்ம ஃபைல் பண்ணி ஒரு கன்சர்ன் கோர்ட்டுக்கு சென்ட் பண்ணதில் டிஃபெக்ட் ஏதோ அவங்க மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். இல்லை இன்னும் கோர்ட்டில் ப்ராசஸ் பண்ணாமல் வச்சுட்ருக்காங்கன்ற கேசஸ் மட்டும்தான் டேட் நாட் கிவன் டேபில் இருக்கும். ஸோ இந்த கேஸை ரீசப்மிட் பண்ணுறது அப்படின்னா ப்ளீடிங் மெனுவில் போயிட்டு ஜஸ்ட் இந்த டிஃபெக்ட் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை மட்டும், இல்லை ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட், ரெக்டிஃபிகேஷன் மெமோன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை மட்டும் ப்ளீடிங் மெனுவில் போய் அப்லோட் பண்ணாலே போதுமானது. திரும்ப அதுக்கு வந்து ஒரு ஃபைலிங்கோ இல்லை திரும்ப அப்ஜெக்ஷன் மெனுவில் இருக்கிற மாதிரி கேஸ் எடிட் பண்ண வேண்டிய அவசியமோ இல்லை. இந்த கேஸோட இந்த மாதிரி அப்ஜெக்ஷன் போடுறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒரிஜினல் ஃபைலிங் டேட் வந்து ரீட்டைன் ஆகிட்டே இருக்கும். பட் நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் மெனுவில் விசிபிளாக இருக்கிற கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நியூ கேஸ் ஃபைலிங்கில் எடிட்டில் போயிட்டு ஒரு புது கேஸாகவே தான் நம்ம ஃபைல் பண்ணுவோம். அது நமக்கும் டபுள் ஒர்க், கோர்ட்டுக்கும் டபுள் ஒர்க். மோரோவர் அந்த மாதிரி ஃபைல் பண்ணுறதுல வந்து நம்மளால் லிமிட்டேஷன் பீரியட் வந்து கால்குலேட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த அப்ஜெக்ஷன் மெனுவில் தெரிகிறது சரியான விஷயம் இல்லை. மை கேசஸ் டேபில் டேட் நாட் கிவனில் தெரிகிறது மட்டும்தான் ப்ராப்பராக டிஃபெக்ட் ரிட்டர்ன் போட்டிருக்கிற இல்லை டிஃபெக்ட் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணியிருக்கிற கேசஸ். ஸோ இந்த அப்ஜெக்ஷன் மெனுவில் ஒரு கேஸ் தெரியுது அப்படின்னா அது ப்ரெசன்டேஷனாகவே கோர்ட்டு ட்ரீட் பண்ணலைன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ரிட்டர்ன் ஆகிருக்கிற கேசஸ் வந்து நம்ம நியூ கேஸாக தான் திரும்ப ஃபைல் பண்ணணும். அதாவது நியூ கேஸ் ஃபைலிங்கில் எடிட்டில் போயிட்டு ஃபைல் பண்ணணும். வேறஸ் இந்த கேசஸை பொறுத்தவரையில் ஜஸ்ட் ப்ளீடிங் மெனுவில் போயிட்டு அந்த கேஸை வந்து ஜஸ்ட் ரீசப்மிட் பண்ணால் மட்டுமே போதுமானது. ஜஸ்ட் அதோட ப்ளீடிங் மட்டும் அப்லோட் பண்ணாலே போதுமானது.